ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீட்லேயே எள்ளு பொடி அரைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இட்லி தோசைக்கு ரொம்ப ஃபேவரேட்டு. நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிட்லாம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுன்னு பார்ப்போம். நம்ம காஞ்ச கருவேப்பிலை ஒரு கொத்து, அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, ஒரு 3 வரமிளகா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு கொட்டை புளி, அப்புறம் தனியா. இது தனியான்னு சொல்லுவோம், மீதி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இது தனியா தான் நாங்கள் சொல்லுவோம். தனியா நம்ம தேவைக்கேற்ப நம்ம எத்தனை பேர் நம்ம வீட்டில் இருக்கோமோ அத்தனை பேருக்கு நம்ம கூடுதலாகவும் எடுத்துக்கலாம், கம்மியாகவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரியே தான் பொரிக்கல்லையும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரேட்டு தான். பொரிக்கல்ல போட்டால் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதுக்கப்புறம் கருப்பு எள் ஒரு பாக்கெட்டு எடுத்துக்கினேன். நல்லா க்ளீன் பண்ண எள் தான். அதை நல்லா க்ளீன் பண்ணி இருந்தது. எள் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம சின்னவங்கலேருந்து பெரியவங்க மட்டும் சாப்பிட்லாம். எண்ணெய் சத்து உள்ளது, சத்தானதும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கருப்பு எள்ளை போட்டு நல்லா பொன் வறுவலாக வறுத்தி எடுத்து ஆற வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் தனியாவையும் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தனியாவும் சுத்தம் பண்ணிக்கணும். நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு அது கூட நம்ம வத்தல் ஒரு 2 வத்தல் போட்டுக்குவோம். ஒரு 3 வத்தல், அதுக்கப்புறம் காஞ்ச கருவேப்பிலை, அப்புறம் புளி, பூண்டு, இதெல்லாமே போட்டு நல்லா இது நம்ம சுடணும் ஃப்ரெண்ட்ஸ். சுடுறதுக்கு பதில் நம்ம சூடான கடாயில் போட்டு இதை கொஞ்சம் கருக்க முறுக்குன்னு தான் இருக்கணும். ரொம்பவும் தீஞ்சிடக்கூடாது, ரொம்பவும் வறுபடாத இருக்கக்கூடாது. இல்லைன்னா கசப்பு தன்மையை கொடுத்துரும். நல்லா கொஞ்சம் கடாய் சூடாக இருக்கா அதில் போட்டு நல்லா 2 பெரட்டுனா இந்த நம்ம வத்தல் சுட்டால் எப்படி இருக்கும் அடுப்பில், அதை மாதிரி இருக்கணும். அதே மாதிரி தான் பூண்டும். காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சம் எப்படியும் மொறுன்னு இருக்குமா, இன்னும் கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தனியாவும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கருக விடக்கூடாது. இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் போட்டு ஒரு தட்டில் ஆற வச்சுக்கணும். புளியும் நம்ம சுடுற மாதிரி தான். கொஞ்சம் நம்ம புளி இதில் போட்டுக்கணும். கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்காது, இல்லைன்னா பிசு பிசுன்னு ஒட்டும். அதனால் அதையும் ஒரு விரட்டிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் தட்டி நல்லா ஆற வச்சுக்கணும். இதெல்லாம் நல்லா ஆற வச்சுக்கிட்டு, ஆனால் பொரிக்கல்ல மட்டும் வறுக்கக்கூடாது, இல்லைன்னா அதுக்கு முறுப்புத்தன்மை வந்துடும். அப்புறம் தேவைக்கான உப்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டோன்னா இதை நம்ம இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக. இங்கே தென்காசி மாவட்டத்தில் புளி சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்றாங்க. புளி சாதம், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. நான் இதை இங்கே தான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்குள்ள ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது இது. ஏன்னா எண்ணெய் சத்து உள்ள பொருட்கள் தான். ஓகேப்பா, இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கப்பா.